சார், வெயில் அப்படின்னு ஒரு படம் சார். சின்ன வயசுல அவங்க அப்பா கதாநாயகனை அடிச்சு துரத்திடுறாரு, வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். ஒரு தியேட்டர்ல போயிட்டு வேலை செய்யறான். அந்த தியேட்டருக்கு எதிரில் ஹோட்டல் வச்சிருக்கிறவருடைய பொண்ணு அந்த கதாநாயகனை விரும்புது சார். ஊரை விட்டு ஓடி வந்துட்டான் இல்லையா, அவன் காதலி கிட்ட சொல்றான் சார். அத கவிஞன் எவ்வளவு நுட்பமா எழுதியிருக்கான் பாருங்க. ஊரை விட்டு எங்கேயோ வேறிருந்து நிக்கிறேன், கூடு தந்த கிளி பெண்ணை உன்னால வாழுறேன். அவ பதில் சொல்றா சார், கூடப்பட்டு சேலதான் அங்க சொல்லி கேட்கிறேன், கூடு விட்டு கூடு வாயும் காதலால சுத்துறேன். அடுத்த வரிதான் சார் உலகத்தில் எந்த இலக்கியவாதியும் எழுதாத வரி சார். கடவுள் கிட்ட கருவற கேட்டு ஒன்னு சுமக்கவா. ஒரு பொம்பளை புள்ள கேட்கலாம் சார், நான் கருவறையில உன்னுடைய குழந்தைய சுமக்கவா அப்படின்னு காதலி கேட்டலாம் சார். உலகத்திலேயே முதல் முறையா திரை இசை கவிஞன் தான் சொன்னான், நான் கடவுள்கிட்ட போய் வரன் கேட்டு கருவறைய வாங்கி அதுல ஒன்ன நான் சுமக்கவான்னு கேட்டான். பாத்தீங்களா? உங்க இலக்கியவாதி யாராவது ஒருத்தர் எழுதியிருப்பாங்களா இப்படி ஒரு வரிய? சும்மா வந்துட்டு எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிடலாம் நினைக்க கூடாது சார். ரோஜா ரோஜான்னு ஒரு படம் காதலர் தினத்துல வந்திருக்கும். இன்னைக்கு காதலர் தினம்ங்கிறதுனால என்னுடைய மனைவி கூட கேட்டாங்க, நடுவர் அவர்களே, இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, நீ பாட்டு கிளம்பி திருவள்ளூருக்கு போற, ஒரு கிஃப்ட் உண்டா? ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. அப்படி கேட்கின்ற அத்தனை மனைவிகளுக்கும் கணவர்கள் சொல்ல வேண்டிய ஒற்றை பதிலை நான் எழுதிட்டு வந்திருக்கேன். இதை எழுதி வச்சுட்டு போய் நீங்கள் வீட்டில் சொல்லுங்க. ஒன்றுமில்லை, காதலர் தினத்திற்கு பரிசு தரவில்லை என்று கோபித்துக் கொள்கிறாய், காதலர் தினத்திற்கு பரிசு தரவில்லை என்று கோபித்துக் கொள்கின்றாய். இந்த ஜென்மத்தில் காதலிப்பவர்களுக்கு மட்டும்தானடி பரிசுகளும் கொண்டாட்டமும். யுகம் யுகமாய் காதலிக்கும் நமக்கெதற்கு அதெல்லாம்? யூஸ் பண்ணிங்க. திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்காரமா ஞாபகம் வந்துருச்சு பாரு. நாங்கெல்லாம் நினைச்சோம்னா வாயே திறக்க முடியாது. அடிக்கிற நடுவர்களே, காதலர் தினத்தில் அந்த பாடல் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, இதை கற்பனை பண்ணி பாருங்க. உங்க இலக்கியவாதிகளால் இந்த மாதிரி கற்பனை உலகத்துக்கு கூட்டு போக முடியாது. இதை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க. நிலத்தினில் உன் நிழல் விழ ஏங்குவேன், நீ போனா உன்னுடைய நிழல் வந்து அந்த நிலத்துல விழணும் அப்படின்னு நான் ஏங்குவேன். எதுக்குடா அப்படி ஏங்குறேன்னு கேக்குறாங்க. அந்த கவிஞர் பதில் சொல்றாரு, நிலத்தினில் உன் நிழல் விழ ஏங்குவேன், நிழல் விழுந்தால் மணலையும் மடியினில் தாங்குவேன், உடையனை எடுத்து என்னை உடுத்து நூலாடை கொடிமலர் இடையினை உறுத்தும் ரோஜா. அடுத்த வரிதான் சார் ரொம்ப முக்கியம். உன் பேரல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. உன் பேரை போயிட்டு என் வீட்டு ரோஜா செடி கிட்ட மெல்லமா சொன்னா போதும், அது உடனே பூத்துடுது. ஒரு நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நான் உன்னை பார்க்காம போயிட்டேன்னு வச்சுங்க, அதே ரோஜா செடி என்கிட்ட கேள்வி கேட்குது, எங்கடா உன் அன்பு அப்படின்னு சொல்லி. நீ வந்தால் மறுகணம் இடியும் என் வானமே. அடுத்த வரி தான் விஜயகுமார்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். மழையில் நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும், வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும், உடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று. ரோஜா ரோஜா ரோஜா. அந்த ரோஜாலாம் தெரியுமா? வயசாயிடுச்சு, உங்களுக்கு தெரியாது. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். காதல் மட்டுமல்ல, தாய் பாசம் மட்டுமல்ல, தந்தை பாசம் மட்டுமல்ல, சமூக கருத்துக்களையும் எங்களுடைய திரை இசை பாடல்கள் எத்தனையோ கொடுத்திருக்கிறது. தலை கோதும் இளங்காற்று செய்தி கொண்டு வரும் அப்படிங்கிற பாடல்ல இந்த வரிகள் அவ்வளவு அழகா இருக்கும். நீல வண்ண கூரை இல்லாத நிலமெங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளம் மீறு. எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகள மீறு, மாறுமோ தானா நிலை எல்லாமே மண்மேலே, போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே, மீதியிருள் நீ கடந்தால் காலையொளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான காலம் வரும் சொன்னானே. இதைவிட நம்பிக்கை உங்கள் இலக்கியவாதிகளால் தர முடியுமா என்று கேட்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, ஏதாவது ஒரு சமூக சிந்தனை பாட்டு பாடுவார்னு பார்த்தா எல்லாம் ஃபுல் மூடில் இறங்கி வெறும் காதல் பாட்டு தான்.
உண்மையிலேயே என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சினிமா பாட்டில் அதை அப்படி அனுபவித்தேன் நான் என் வீட்டுக்காரமாக வந்துக்கிட்டு இருக்கான், திண்டுக்கல்லில் போயிட்டுருக்கான். என் கூட எப்பயோ என் கூட படித்த ஒரு பொம்பளை பொண்ணு ஆதி என்னை பார்த்துருச்சு. பார்த்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரமாக வர்றேன், லியோனே டே டே இங்கே வாடா எப்படின்னா எங்கள் வீட்டுக்காரமாக யாராது அப்படின்னு முழிக்குது. அது யாருங்க இருப்பா, நான் பக்கத்தில் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தோன்னே என்னைய மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் 3ஆம் கிளாஸ்லேருந்து 8வது வரைக்கும் ஒன்றா படித்தோம்லடா, எனக்கு வந்து நீ எத்தனை தடவை நெல்லிக்காய் கடிச்சு கொடுத்துருக்க, நம்ம 2 பேரும் ஒன்றா நெல்லிக்காய் வாங்க போவோம்ல, கொடுக்காப்புளி வாங்கி கொடுத்துருக்க அப்புறம் ஐயோ அம்புட்டான் ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் அடித்து விட்றா. எங்கள் வீட்டுக்காரமா முன்னால் நான் எப்படி நின்றுருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க. அது வந்து சரி நீ யார் லூர்து ராணியா அப்படின்னு பேர் மறக்காமல் வச்சிருக்கியா நீ, அப்போ அவன் மறந்துருக்கா நீ மறக்காமல் பேர் வச்சிருக்க அப்படின்னு. ஆமாம் லூர்து ராணி தான்டா. பல்லெல்லாம் பாதி போய் அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் களைஞ்சி வயசாகி இந்த இப்படி அழுக்கு ஜாக்கெட்டையும் இப்படி கட்டிக்கிட்டு டே லியோனின்னு என்னை கூப்பிட்டுச்சு. லூர்து ராணி நல்லா இருக்கியா, நீ ஏன்டா இன்னும் அப்படியே இருக்க, நாங்கள் தான்டா கிளவி ஆகிட்டேன் அப்படின்னுச்சு. இல்லை நீ கிளவி ஆனாலும் நல்லா தான் இருக்க அப்படின்னோன்னா என் வீட்டுக்கார நவருக்குன்னு இப்படி கையை இறுக்க பிடிச்சா பாருங்க. நானும் லியோனிய ஒன்றாவே தான் இருப்பான், என்னை விட்டுட்டு போகவே மாட்டான்னா பாரு. ஐயோ செத்தமுடா அன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சிடான்ட்டு. இதே காட்சி இதில் ரஜினிகாந்த் என்ன கபாலியா காலா படத்தில் ரஜினியோட பழைய லவ்வர் ஸ்கூட்டரில் வரும், ஈஸ்வரி ராவும் ரஜினி இப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்போது ஒரு பாட்டு ரஜினியோட மனநிலைக்கு ஒரு பாட்டு அந்த கவிஞர் உமாதேவிங்கிற கவிஞர், ஜே தீபா அந்த கவிஞர் பேர் எழுதியிருக்காங்க. ஆகாயம் சாயாம தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. எனக்கு அடுத்த வரி தான் ரொம்ப பிடிக்கும். மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் இருக்கின்றதே. ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல், ஒரு தாயால் ஊட்ட முடியாத பால் வந்து அந்த கணக்கு அப்படியே கனமாக இருக்கிற நேரத்தில் எப்படி இருக்குமோ அந்த நிலை எனக்கு வந்து விட்டதேன்ட்டு அந்த நிலமையில தான் நான் இருந்தேன் அன்னைக்கு. பாடாப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னதுனால தப்பிச்சேன். இங்கே பாரு, எனக்கு மட்டும் ஒரு பையன் மட்டும் பிறந்திருந்தான்னா ஓம் பிள்ளையே தாண்டா நான் கட்டியிருப்பேன்னா. அப்பா அன்னை முறை வருதில்ல, அப்போ தான் எனக்கு உசுரே வந்துச்சு. இவ்வளோ நாளாக என்னை அண்ணன் நினச்சிருக்கா அப்படின்னு சொன்னேன். நீ ஏதோ சிக்னல் கொடுத்துருக்க அதனால தான் அவள் அப்படி சொல்கிறா அப்படின்னு அப்பயும் நம்ப மாட்டேங்கிறான். காரணம் எவ்வளோ வயசானாலும் தன் கணவன் தனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணுங்கிற அந்த பொசசிவ்னஸ் ஒரு பெண்ணுக்கு வந்து இருக்கிறது. அதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆழமான அன்பின் அடையாளமே. அதுதான் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு மட்டும்தான். அதனால தான் காதலர் தினத்தன்னைக்கு நான் உன் கூட வரலனாலும் நான் சொல்கிற பாட்டையாவது அங்கே நீ பாடிட்டு வா அப்படின்ட்டு அதுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லி விட்டுருக்கா. அதனால தீர்ப்பில் அந்த பாட்டை நான் காரணம் நம்ம முதலமைச்சரை சுசீலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு சுசீலா அம்மா ஒரு பாட்டு பாட சொல்லி என்ன பாட்டு சொல்லி கேட்டார் தெரியுமா? முதல்ல நீராறும் கடலுடுத்த 2 பேரும் சேர்ந்து பாடினாங்க. நீராறும் கடலுடுத்த முதலமைச்சர் பாடினாரு, சுசீலா அம்மா வேற ஏதாவது பாட்டு கேளுங்க அப்படின்னு முதல்வரை கேட்குறாங்க. சுசீலா அம்மாட்ட அவர் நேர் விருப்பம் கேட்டார். என்ன பாட்டு தெரியுமா? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. சுசீலா அம்மா பாடினாங்கம்மா. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை,
வந்தால் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை, கண்ணுறங்கவில்லை.